ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 24 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த டொமைனை உருவாக்கின மந்திரவாதியை ஒரே ஷாட்டில் போட்டு தள்ளிட்டு சும்மா சோஃபாவில் கெத்தா ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு நிறைய ரிவார்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவார்டெல்லாம் நம்ம ஹீரோ கலர் பண்ணிவிட்டு அப்படி முன்னாடி பார்த்தா அங்கே பெரிய அந்த பிளாக் டொமைன் கிராக் ஆகி உடஞ்சிருக்கும். அது ஃபுல்லாக அங்கேருந்து போயிருக்காது. அது அங்கே இருக்கிற லண்டன் ஒர்க்கர்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே நம்ம ஹீரோ சோஃபாவில் உட்காந்துட்டு அவரோட ஐடி கார்டு, ஹண்டர் ஐடி கார்டு எடுத்து பார்த்தா அதில் சி ரேங்க்லேருந்து ஏ ரேங்குக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஏ ரேங்க் ஆவானா இல்லையான்னு நான் எவ்வளோ நாள் கனவு கண்டுகிட்டே இருந்தேன், இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு மண்டையில் மூளை இருக்கா இல்லை முட்டியில் மூளை இருக்கா? நான் இவ்வளோ பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எஸ் ரேங்க் கொடுத்தா தான் என்னவா, ஏ ரேங்க் கொடுத்து வச்சிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு கடுப்பாகி நம்ம ஹீரோ அந்த ஐடி கார்டை தூக்கி வீசிடுவார். அப்புறமா நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் இங்கே வந்து 3 நாள் ஆச்சு, இந்த 3 நாளில் ப்ரெஸ்ஸு, இந்த லண்டன் அசோசியேஷன், கொரியா அசோசியேஷன் எல்லாருமே எனக்கு காசு பணம்னு நிறைய ரிவார்டு கொடுத்து அவங்க பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த பூமியில் இருக்கிற பணம் நகை இதுலலாம் ஆசை இல்லை. ஏன்னா அந்த காட் ஆஃப் பேட்டில் இங்கே வந்து இந்த பூமியை மொத்தமாக அழிச்சிட்டானா இதுக்கு எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறதை விட்டுட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் எப்படி அழிக்கிறது அதை பற்றி தான் யோசிக்கணும். அதுக்கு எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் சக்தியை வெளியே கொண்டு வந்தாகணும். இதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்டபோது எனக்கு நல்லா புரிஞ்சுது, அந்த கடவுளோட சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை எப்படியாச்சும் கொண்டு வந்தால் தான் இந்த காட் ஆஃப் பேட்டில் எதிர்த்து நான் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளே இருக்க அந்த கடவுளோட சக்தி அப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நான் எவ்வளோ பண்ணாலும் ஏன் இதை என்னால் யூஸ் பண்ண முடியல, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு நாளில் ஒரு நாள் நான் இதை கண்டிப்பாக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க, நம்ம ஹீரோ பூமியில் இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சு இப்போ டவருக்கு போவான். டவருக்கு போன உடனே 15வது ஃப்ளோர் டஞ்சனுக்கு போக அப்படியே அங்கே பார்த்தா 2 குரூப்பு, 2 கடவுளை வழிபடுறவங்க ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் காட் ஆஃப் டார்க்னஸ் கூட சண்டை போடுறவன் அவனுங்க ஜாம்பிஸ் மாதிரி மான்ஸ்டரை எழுப்பி போட்டு இன்னொரு கடவுளை கும்புற குரூப்பை கொள்றதுக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்னொரு கடவுளை கும்புற குரூப் பார்த்தா வைக்கிங் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பயங்கரமாக இருக்கு. அதில் ஒருத்தன் நம்மளோட லேடி ரைனில் எங்கே போனாங்க, அவங்களால மட்டும்தான் 6ஆம் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியும், அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இன்னொரு வைக்கிங் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டவன் கூடாரத்தை திறந்துட்டு உள்ளே போனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஹாயாக படுத்துட்டு இருப்பாரு. அவர் சட்டையை பிடிச்சிட்டு, டே இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க, வாடா சண்டைக்கு போகணும், சண்டை ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட நம்ம ஹீரோ வெளியே வந்தால் அங்கே இருக்க அந்த வைக்கிங் சொல்லிட்டு இருப்பான், இது ஒரு ஹோலி வார்டா, இதில் சண்டை போடணும், எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்க அந்த வைக்கிங் சோல்ஜர் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான், நம்மளோட லேடி ரைனில் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்தான், அவங்களால மட்டும்தான் 6ஆம் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியும், அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா குதிரையில் சம மாதம் அந்த லேடி ரெய்னிலி அங்கே இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட அந்த 6ஆம் மேஜிக்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும், அதை வச்சு எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போது 2 கடவுள் கும்புறவங்களுக்கு சண்டை. இந்த சண்டையில் அந்த பக்கம் முக்காடு போட்டவனுங்க காட் ஆஃப் டார்க்னஸோட டீமு, இப்போ நான் இவனுங்க டீமு. இவனுங்க என்ன கடவுளை கும்புறானுங்க, காட் ஆஃப் பேட்டில். இந்த காட் ஆஃப் பேட்டில் தான் என் உலகத்தை அழிக்கிறதுக்கு அவ்வளோ துடிச்சிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இவங்க பக்கம் நான் இப்போ சண்டை போட ஆரம்பிக்கணுமா, அப்படின்னா நான் இப்போ காட் ஆஃப் பேட்டிலுக்கு சாதகமாக சண்டை போடுறேன். காட் ஆஃப் பேட்டில் விசஸ் காட் ஆஃப் டார்க்னஸ் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த லேடி ரேனிலி அவங்களோட அந்த வைக்கிங் டீமை கூப்பிட்டுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த வைக்கிங் டீமுக்கு குறுக்க ஒரு பெரிய மான்ஸ்டரை அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் டீம் ஆளுங்க அப்படி எழுப்பி விட்டுருவானுங்க. அதை பார்த்துட்டு இவனுங்க கதறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஏன் அப்படி அந்த பெரிய மான்ஸ்டரை உருவாக்கி கொண்டு வந்தாங்கன்னா இந்த லேடி ரெய்னிலேயே தனியாக சுற்று போடுறதுக்கு தான். அவங்கள அப்படியே தனியாக சுற்று போடுறதை பார்த்துட்டு இந்த வைக்கிங் இவன் டீம் ஆளு, ஐயோ லேடி ரெய்னிலேயே தனியாக சுற்று போட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் லேடி ரெய்னிலி தனியாக மாட்டிக்குவாங்க, அவங்கள மொத்தமாக சுற்று போட்டுருவானுங்க அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் ஆளுங்க. சுற்று போட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்ணி ஏர்லேயே வெட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படி வெட்டலான்னு சொல்லிட்டு அவன் ஏரில் பறந்து வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த லேடி ரெய்னிலி, அவ்வளோதான் என் பிளான் எங்கேயோ தப்பாக போயிடுச்சு, என் கதை இங்கேயே முடிய போகுது, நான் சாக போகிறேன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் கண்ணீரோடையும் வருத்தத்தோடையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. சும்மா மாசா அங்கே வந்து அவரோட அந்த ஹெவன்ஸ் வார்டை யூஸ் பண்ணி வெட்ட அவன் ஏதோ மிக்சியில் மாட்டிக்கிட்ட மாதிரி துண்டு துண்டாக போயிடுவான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த லேடி ரெனிலி, யார் இந்த மனுஷன், இவனால் எப்படி இந்த அளவுக்கு 6 பவர் அவனோட ஸ்வாடில் யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ அடிக்கிற அடியில் அங்கே எல்லாருமே துண்டு துண்டாக போயிடுவானுங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களோ, டே யாரா அவன், மனுஷனா மான்சராடா, இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லையாடா, பார்த்து ஜாக்கிரதையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம ஹீரோ அவங்கள வெட்டி வீசுறத பார்த்துட்டு அந்த லேடி ரெனிலி ரொம்ப ஆச்சரியத்தோட, எப்படி இது சாத்தியம்,
ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கே அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அங்க அடி வாங்கிட்டு இருந்தவங்க, டேய் என்னடா இவன் வெறித்தனமா அடிக்கிறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள கொன்னுட்டு அவங்களோட ஸ்பிரிட்டையே உள்ள எடுத்து மறுபடியும் அவங்கள போட்டு பொளந்து எடுப்பாரு பாருங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாயி அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் குரூப் ஆளுங்க மறுபடியும் அந்த பெரிய மான்ஸ்டரை உருவாக்கி நம்ம ஹீரோ கூட சண்டை போட அனுப்பி வச்சுட்டு, அவ்வளோதான்டா உன் கதை முடிய போகுதுடா, எங்ககிட்டே நீ வம்பிழுக்கிறியான்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரை நம்பி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒயிட் ஸ்வாட் பியர்சிங் ஸ்கை அந்த டெக்னிக்கை போட்டு ஓங்கி ஒரு வெட்டு, அவ்வளோதான் இந்த பெரிய மான்ஸ்டரை 2 துண்டா வெட்டிடுவாரு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த லேடி ரீனிலையும் அவனோட ஆட்களும் மிரண்டு போயிடுவானுங்க. எப்படி ஒரு பெரிய மான்ஸ்டருக்கு எதிராக ஒரே ஆளா நின்று தோக்கடிக்கிறானா, இவன் மனுஷன் தானா, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் ஆளுகளோ, யாரா அவன் இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை ஒரே ஆளாக கொண்டுட்டான், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பானுங்களா. அப்போ அவங்க கூட்டத்து நடுவில் அவனோட தலைவன் மோபீர்னு ஒருத்தன் மொட்டை அடிச்சுட்டு வந்து நின்றுட்டு, டேய் என்னடா பண்றீங்க, ஒரே ஒரு ஆள் தான் நம்மளுக்கு உடச்சல் கொடுத்துட்டு இருக்கானா, அவனை பார்த்து ஏன்டா பயப்படுறீங்க, அதான் நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் பெரிய மாஸ்க் காட்டிட்டு வந்து நிற்பான். அதை பார்த்துட்டு அவங்களோட ஆட்கள்லாம், ஐயா மாபீர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாபீருக்கு ஓவரா பில்டப் பண்ண. அப்புறமா அங்கே இருக்க அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் குரூப் ஆளுங்களும் அந்த மாபீரும் ஒன்னா சேர்ந்து மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா போய் அங்கே மேஜிக் பண்ணிட்டு இருக்க அந்த டார்க்னஸ் ஆளுகளை சும்மா 2 துண்டா வெட்டி வீசிட்டு போக, அதை பார்த்துட்டு அந்த மாபீரை சாக்காயிருவான். டேய் எப்படிரா, நாங்களாம் மந்திரம் போட்டுட்டு இருந்தோம், எங்களே நீ வெட்டி வீசுறியா, எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சுது, எங்கள் மந்திரத்தை தாண்டி உன்னால் எப்படி வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, நம்ம ஹீரோ பேச்சே இல்லை ஒன்லி வீச்சு தான் அப்படின்ற மாதிரி அந்த மாபீர் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு அவனை போட்டு தள்ள, அவனோதான் அவனோட ஸ்பிரிட்டை உள்ளே இழுத்துட்டு அந்த பிளட்டை யூஸ் பண்ணி அந்த பிளட் மேனிப்புலேஷன் அட்டாக் அவங்கள மேலே போட அவங்க முழிப்பாங்க. டேய் அவ்வளோதான்டா, மாபீரியே கொண்டுட்டான்டா, இங்கேருந்து ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பின்னங்கால் பொட்டரில் அடிக்க எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவானுங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் லேடி ரீனிலி அவங்களோட டீம் ஆளுங்கள்லாம், ஐயா நம்ம ஜெயிச்சிட்டோம் 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 ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு கூடத்துக்குள்ளே போகும்போது அந்த வைக்கிங் இருக்கான் பாருங்க, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு வந்தானே, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை மரியாதை இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக நடத்திட்டேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல விடுறான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படி வித்தியாசமாக மாற்றிக்கிட்டு கூடாரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இப்போ படாரம் யாரோ செம்ம ஸ்பீடாக ஓடி வந்து கூடாரத்தை பொழந்துக்கிட்டு உள்ளே வந்து விழுவாங்க பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த லேடி ரேனிலி தான். அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க, உங்களை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவங்களை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏங்க பாராட்டுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஓடி வந்து விழுவீங்களாங்க, என்னங்க நீங்கள், ஆமாம் எதுக்குங்க இங்கே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த லேடி ரேனிலி, உங்களை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, நீங்கள் அந்த கடவுளோட தூதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் கடவுளோட தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல, அதை கேட்டோன்னே உடனே அந்த லேடி ரேனிலி நம்ம ஹீரோவோட காலில் விழுந்து, கடவுளோட தூதரை நான் அது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன உடனே நம்பிட்டான்னு சொல்லிட்டு அவளை மேலே தூக்கி விட்டு, இந்த மாதிரிலாம் நீங்கள் எனக்கு காலில் விழுன்னு அவசியம் இல்லை, நம்மளாம் சக தோழர்கள் மாதிரி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு லேடி ரீனிலையும், என்ன சக தோழர்கள் மாதிரியா, நீங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அன்புல பொங்கிட்டு இருப்பான் அந்த லேடி ரேனிலி. அப்படி அங்கே இருப்பா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க எல்லாமே 100க்கு மேலே போயிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்ல டபுள் டிஜிட்லேருந்து ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போயிடுச்சா, நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஸ்கில் எல்லாம் பார்த்தா ஸ்கில் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக வரிசையாக நிறையா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன ஸ்கில்லோட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது, இதை சுருக்கிற வேண்டிதான், இருக்கிற 2 ஸ்கில் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி புதுசாக உருவாக்கிற வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு உருவாக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி முடிஞ்ச டஞ்சன்ல இருந்து ரேண்டம் புக் ஸ்கில்ல இருந்து 2 ஸ்கில் கிடைக்கும். ஒன்னு ஹீரோ ஸ்கில், இன்னொன்னு லக்க இன்க்ரீஸ் பண்றது. இது மூலமா நம்ம ஹீரோ மற்ற ஸ்கில் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணும்போது அதுல இருந்து 2 பி ரேங்க் ஸ்கில்லும் ஒரு ஏ ரேங்க் ஸ்கில்லும் கிடைக்கும். அந்த ஏ ரேங்க் ஸ்கில் டார்க் உல் ஸ்டெப்ஸ், இன்னொரு பி ரேங்க் ஸ்கில் ஸ்டீல் கன்சப்ஷன், அப்புறமா அப்சல்யூட் சாம், இதெல்லாம் நம்ம ஹீரோ கிடைக்க இதோட லெவல் அப்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்னோட டீமனிக் ஸ்வாடும் ஹெவன்லி ஸ்வாடும் தனித்தனியா இருக்கு, இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 2 ஸ்வாடையும் அப்படி மிக்ஸ் பண்ணுவான் பாருங்க. மிக்ஸ் பண்ணோன்னே ஹெவன்லி பிளட் டிமனிக் ஸ்வாட் அப்படின்ற மாதிரி ஏ ரேங்க் ஸ்வாடாக மாறிடும். அது ரொம்பவே வெறித்தனமான பவர்ஃபுல்லான ஸ்வாடாக மாறிடும். அதை அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பண்ணும், பேச ஆரம்பிச்சிரும். நான் திரும்ப வந்துட்டேன், இத்தனை நாளாக அவமானப்படுத்தப்பட்டு அடிமையாக இருந்தேன், இப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, என் முன்னாடி எல்லாரும் மண்டி எடுங்க, என்னை வணங்குங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் தான் பிளட் டீமன்,
டேம் ஜுன் வூ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோ பார்த்து பேச அதை பார்த்துட்டு என்னடா ஸ்வாடுக்குள்ளே ஏதோ ஒன்று பூந்துருச்சு போல, எந்த டீமன் பூந்துச்சு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த காட் ஆஃப் டார்க்னஸை கும்பிட்றவனுங்க ஒருத்தன் மேலே அப்படி மந்திரத்தை யூஸ் பண்ணி அவனை அப்படி ஒரு மாதிரி கோஸ்ட் ரைடர் மாதிரி வித்தியாசமாக்கி விட்டுறானுங்க. அப்படியே அவனுங்க சண்டைக்கு ரெடியாக இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தனியாக சண்டைக்கு அவங்க கூட ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அவனுங்க பயங்கரமான ஒரு கோஸ்ட் ரைடர் மாதிரி மான்ஸ்டர் உருவாக்கி சண்டைக்கு ரெடி ஆவானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சண்டைக்கு ரெடியாக இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோடு பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.